நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளித்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு வதக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டேன். உப்பும் போட்டாச்சு. நல்லா மூடி வச்சிரும் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு. நான் வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. 2 உருளைக்கிழங்கு தான் போட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாம்பார் தூள் தான் போடுறேன் பார்த்துக்கோங்க. சாம்பார் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கும் நம்ம அதாவது நம்ம வந்து பிரிஞ்சி சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து காரசாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் டைட் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சுட சுட பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு முட்டையை வந்து மசால் போட்டிருக்கேன். ஒரு முட்டை மசால் போடலை. முட்டை ரெடி ஆயிடுச்சு.